இருபால் ஆசிரியர்களுக்கும் அன்பு மாணவ மாணவிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் வரையோட ஆரம்பிக்கலாம் தரகோலும் பரமாகும் இதயம் நாம் வாழ சொல்லித்தரும் கலங்காதே கலங்காதே நீமை இருநாதே விழியாதே ரொம்ப பக்கனா பக்கனா போகையில பாதை உண்டாகும் உண்மையிலே அந்த வழியில அந்த அளவு வழி கிட்டத்தட்ட அது போலதான் நீங்க ஒரு அறுவடை செய்கின்ற காலத்தை இருக்குங்க. +2 என்ற படிப்பை அறுவடை செய்கின்ற காலத்தில் நாம் இருக்கோம். 12வது ஆண்டுகள் நிறைய பேர் இளம் வயதுல எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ யாரும் உங்களை ஏதோ ஒரு வகையில என்ன கேட்பாங்க, நீ என்ன ஆக போற கேட்டுப்பாங்க. எத்தனை பேர் கேட்காங்க சரி, எதுக்காக இந்த கேள்வி கேட்கனாக்கா அப்பவே என்னுடைய லட்சிய விதைகள் விதைக்கப்பட்டன. 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு 11ஆம் வகுப்பு நம்ம பள்ளிக்கு வந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு சேர்க்கை கிடைச்சிருக்கோம். ஆனா ஒரு சிலருக்கு சேர்க்கை கிடைக்காம போயிருக்கலாம். அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். எதற்காக இந்த வரைமுறை அப்படின்னாக்கா, இந்த பள்ளி வெறும் சாதாரண பள்ளி அல்ல. இது என்ன பள்ளி? சாதனை பள்ளி. ஆண்டுல 2023-24 கல்வியாண்டுல யாருமே திருப்பி பார்க்க முடியாத ஒரு இலக்கில விண்ணையில நாம தொட்டு பார்க்கிறோம். 12ஆம் வகுப்புல 100% தேர்ச்சி கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம எதற்காக இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னாக்கா, அது ஒரு வரலாற்று சாதனை, சரித்திர சாதனை. இந்த பள்ளியில நடத்தாத ஒரு சாதனை சென்ற ஆண்டு நடத்தி காட்டியிருக்கோம். அந்த சாதனை கெட்டியாக பிடிச்சு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன செய்யணும், இந்த சாதனை தொடர்கதையா மாட்டீங்களா? கண்டிப்பா மாற்றணும். மாற்றினாக்கா நீங்கள் சிறந்த மாணவர்கள். ஏன்னாக்கா இங்க இந்த பள்ளியில யாரும் சாதாரணமானது கிடையாது. சிறந்த தலைமை ஆசிரியர், சிறந்த இருபால் ஆசிரியர் பெருமக்கள், சிறந்த மாணவ மாணவிகள் படிக்கின்ற இந்த பள்ளி அந்த அளவு மேன்மை பெற்ற இடம். நீங்கள் வந்திருக்கின்ற இடம் சாதாரண இடம் கிடையாது, மேன்மை பெற்ற இடம். இந்த பள்ளியிலிருந்து வெளியே போனவங்க நிறைய மாணவர்கள் இங்க கொடுப்பாங்க. அரசாங்க ஊழியர்களா இருக்காங்க. என்னுடைய ஸ்டூடெண்டே கிட்டத்தட்ட ஒரு 10 மாணவர்கள் அரசு ஊழியா மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னாக்கா, 3 முக்கியமான விஷயங்கள். 1 ஆர்வம், 2வது விடாமுயற்சி, 3வது கடின உழைப்பு. இந்த 3 இருந்துட்டா போதும், சாதாரண மாணவர்களும் சாதனை மாணவர்களா கண்டிப்பா வருவாங்க. அடுத்துதான் நான் இன்னும் 6 நாட்கள் பயணம். இந்த 6 நாட்கள் நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டும்.
நிறைய மாணவர்கள் நான் நிறைய பேர் கேட்டேன் நீங்க என்னெல்லாம் ஆக போற அப்படின்னு. நிறைய மாணவர்கள் சொன்னாங்க டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன், நான் வந்து ஐஏஎஸ் ஆகிறேன், முடிச்சுட்டு நான் வந்து இன்ஜினியர் ஆகிறேன். நிறைய கருத்துக்கள் வந்து பரிமாற்றிக்கிறோம். வெறும் வந்து கருத்துக்கள் அது உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட லட்சியம். தயவு செய்து அதை நோக்கி போகும். இன்னும் காலம் கடந்தது, இன்னும் காலம் இருக்கு, நேரம் இருக்கு. என்ன இருக்கணும்? தன்னம்பிக்கை இருக்கணும். நேரம் இருக்கு, ஆனா என்ன வேணும்? தன்னம்பிக்கை வேணும். இன்னும் திட்டமிடணும். இதற்கு முன்னாடி திட்டமிடாம போகலாம், ஆனால் இன்னொரு நாட்கள்ல திட்டமிட்டு கண்டிப்பாக படிக்க வேண்டும். இந்த 12th A1 A2 ஒரு பெரிய சாதனை பண்ணாங்க. அது வந்து கூட்டு முயற்சி. உண்மையிலே பாராட்டத்தக்க தான். யாரு விருப்பம் அந்த கூட்டு முயற்சியை யாரு விருப்பம்? அதே பதில் தான் நானும் சொல்றேன். அதே கூட்டு முயற்சியை கூட்டு முயற்சி அழகா பிளான். எங்களுக்கு பயங்கரமா கோபம் வந்து ஒரு எல்லைக்கு போச்சு. இருந்தாலும் இவரெல்லாம் யாரு? நம்ம மாநில நம்ம கடைசி புத்தகம் 3 புத்தகம் பின்னாடி அதை பார்த்துட்டு இந்த அப்படின்னு அந்த அளவுக்கு கோபம் என்னை ஏறிவிட்டாங்க. இருந்தாலும் அந்த கோபத்தெல்லாம் குறைச்சிக்கின்னு எப்படியும் நீங்க வந்து மாறிடுவீங்க அப்படின்னு வந்த ஒரு நல்ல கருத்தோடு இந்த நாள் அமைந்திருக்கு. எப்பவுமே நான் வந்து என்னுடைய பின்னாடி கதையை பார்க்கும்போது இந்த +2 ஸ்டே நான் கண்டிப்பா பார்ப்பேன். இன்னும் அந்த ஆல்பத்தில் போட்டோல நான் நின்றுகிற அந்த முகத்தெல்லாம் வந்து பார்த்து ரசிப்பேன். கண்டிப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியர்களும் நான் கண்டிப்பா ரசிப்பேன். மாநில கல்லாசிரியர் விருது பெற்ற பிறகும் கூட என்னுடைய ஆசிரியத்தை நேரில் போய் பார்த்து காலில் விழுந்து தான் நான் அந்த அளவு ஆசிரியர் அது வந்து சாதாரண அவருடைய ஆசீர்வாதம் இல்லைனாக்கா இந்த அளவு ஓரளவு வளர்ந்துருக்க முடியாது. ஏதோ ஒரு கிராமத்துல வசதி இல்லாம அப்பா அம்மா படிக்காம ஏதோ ஒரு நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு முழுக்க காரணம் வெறும் 3 எழுத்து தான். அதுதான் கல்வி. கல்வி என்றால் நிச்சயம் தகுதி என்ற ஒரு நிலை கண்டிப்பாக வரும். அதான் கல்வி யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அந்த தகுதி என்ற நிலை வரும். அதுக்கு மாணவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் நிறைய வறுமைகள் இருக்கு, நிறைய சோதனைகள் இருக்கு, இதெல்லாம் கடந்துதான். தயவு செய்து நினைச்சுங்க, யாருக்கெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கோ, சோதனைகள் நிரம்பி இருக்கோ, உணவு கூட சாப்பிட நிலைமை இல்லாம இருக்கும். நிறைய மாணவர்கள் வந்து சிறப்பு பொருளுக்காகவும் சாப்பாடு வந்து இல்லாம டீ வாங்கி குடிச்சிருந்த மாணவர்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த மாணவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. வந்து இந்த வாய்ப்பு வந்து என்ன பண்ணோம் அப்படி மேல கொண்டுட்டே போனோம். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலை எல்லாருக்குமே வாய்ப்பு நிறைவேற்றி இருக்கு. இது வந்து சிறந்த பள்ளி. இந்த சிறந்த பள்ளிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 கரங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அது வந்து உதவி தொகையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், இலவச படிப்பா இருக்கலாம், வேற எந்த ஒரு வகையில இருக்கலாம். நிறைய பேர் காத்துருக்காங்க. தயவு செய்து மறந்துடாதீங்க. நம்ம ஆசிரியர்கள் எல்லாரும் சொன்னாங்க, எல்லா கருத்துக்களையும் கண்டிப்பாக உருவாக்கிங்க. அதுதான் சொல்லல, இந்த நிமிடம் இந்த நேரம் மீண்டும் வராது. இது கோல்டன் டைம். ஆனால் லீவ் போடாத உயர்வு. ஏன்னாக்கா இந்த நேரம் உங்ககிட்ட சொல்ற வார்த்தை வந்து கண்டிப்பா மறப்பாங்க. கண்டிப்பா ஒரு 60 வயது கண்டாலும் மறக்க மாட்டேன். அதனால எந்த காலம் ஆசிரியர் பற்றி நினைச்சு பாருங்க. எங்க போனாலும் நீங்க 3 வருஷம் கடந்து போனாலும் 5 வருஷம் இருந்தாலும் 10 வருஷம் இருந்தாலும் ஆசிரியர் இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நினைவு வருவீங்க. அது வந்து கண்டிப்பா பண்ண முடியும். வழக்கம் போல தேர்வு அறிவு வந்து இன்னும் 6 நாட்கள் இருக்கு. 12ஆம் வகுப்பு காணி. இந்த 6 நாட்கள்ல பிளான் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன படிப்பு எந்தெந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம வந்து படிக்க முடியும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே 2 டயலாக் வரும். எங்க போனாலும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, முயற்சி தவறலாம் ஆனால்
ஆறு படி புரிந்து படி திரும்ப திரும்ப படி தெரியுங்க எல்லாமே வெற்றி படிக்கும். எதுக்காக அந்த வார்த்தை சொல்றோம் அப்படின்னாக்கா எந்த பாடமும் எளிமையான பாடங்கள் தான் அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் அது எளிமையாக மாறும். கடினமான பகுதி இல்லை. அதுக்காக தான் சொல்லணும். இந்த இடைப்பட்ட நாட்கள் ஒரு நாளுக்கு 2 மணி நேரம் திட்டமிட்டு ஒரு பாடத்துக்கு ஒதுக்குங்க. நேரத்துக்கு ஒதுக்குங்க. 2 மணி நேரம் ஒதுக்குறீங்க ஒரு பாட்டுக்கு அப்படின்னாக்கா அந்த 2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் படிங்க. நீங்க 1 மணி நேரம் என்ன பண்றீங்க? திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. அப்படி பண்ணாதான் உங்க மனசுல பதியும். அதான் நீங்க எழுத போறீங்க. தயவுசெய்து புதுசாலாம் எழுதி படிக்காதீங்க. அது ஞாபகத்துக்கு வராது. புதுசாலாம் படிக்காதீங்க. எங்க படிச்சுட்டு நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. 6 நாள் கடந்த உடனே மார்ச் மாதம் எந்த தேதியிலிருந்து 1ஆம் தேதி செப்டம்பரை காலையில 8 மணிக்கு தேர்வு வேலைக்கு போயிடுங்க. 9 மணிக்கு உங்களுக்கு அனுப்பிச்சுவாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல தேர்வானது நடைபெறும். வினாத்தாள் பார்த்த உடனே ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுங்க. கண்டிப்பா அதுல எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த ஆன்சர் எழுத போறது முன்கூட்டியே திட்டமிடுங்க. தயவு செய்து எங்கேயும் அடிச்சு எழுதாதீங்க. தயவு செய்து கொஸ்டின் நம்பர் எழுதுறத மறந்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். எழுதி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுதி முடிச்சுடுங்க. எல்லாத்தையும் எழுதிக்கலாம் பாருங்க. கம்பல்சரி கொஸ்டின் உட்பட எல்லாமே எழுதிக்கலாம் பாருங்க. குறிப்பா உயிரியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உயிரி தாவரவியல்ல உங்களுக்கு 14 பேஜ் இருக்கும். ஓகே, உயிரி தாவரவியல்ல எவ்வளவு இருக்கும்? 14 பேஜ் இருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட பண்ணாக்கா 10 பேஜஸ் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான உயிரி தாவரம் முதல்ல இருக்கும். அடுத்தது உயிரி விலங்குகள் இருக்கும். உயிரி தாவரங்களுக்கான கேள்விகள் உயிரி தாவரம் தான் இருக்கும். உயிரி விலங்குகளுக்கான விலங்குகள் இருக்கும். உயிரி விலங்குகள் தான் இருக்கும். மாற்றிய தாவரம் அது பார்த்துட்டா செக் பண்ணிங்க. ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணுங்க. உங்களால முடியும். ஏன்னா அந்த அளவு பயிற்சி நம்ம பண்ணிருக்கோம் வழங்கியிருக்கோம். சென்டம் நோக்கி போங்க. கண்டிப்பா உங்களால முடியும். சிறப்பாக பண்ண முடியும். தயவுசெய்து நீட்டுக்கு அப்புறம் இன்ஜினியரிங்க்கு எல்லாம் அப்ளை பண்ணுங்க. இந்த வாய்ப்பு மீண்டும் மீண்டும் வராது. பயன்படுத்திங்க. சிறப்பா பண்ணுங்க. +2 முடிச்ச உடனே 100% ரிசல்ட் வாங்கணும். ரிசல்ட் வந்த பிறகு நீங்க எல்லாருமே கல்லூரிக்கு போகணும். அதுக்கான வாய்ப்பு நம்ம தலைமை ஆசிரியர் ஆசிரியர் ஏற்படுத்தி தருவார்கள். நிச்சயம் நீங்கள் தேர்ச்சி பெற்று வாருங்கள். நாங்கள் உயர்கல்வி இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்த நம் தலைமை ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த